தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பை வரவேற்கிறேன். எதிர்க்கட்சித் தலைவர் அறிவிப்பு, ஜனாதிபதிக்கு நன்றியும் தெரிவிப்பு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பட்டிருக்கிறது. பெருந்தோட்டத் துறையில் பணிபுரியும் தொழிலாளர்களது சம்பள அதிகரிப்பை மேற்கொண்டமைக்காக அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவிக்கிறேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை விசேட கூற்றொன்றை முன்வைத்து குறிப்பிடுகையில் இவ்வாறு அவர் தெரிவித்திருக்கின்றார். வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தோட்ட தொழிலாளர்களுக்கு இதுவரை வழங்கப்பட்டு வந்த 1350 ரூபாய் சம்பளத்துக்கு மேலதிகமாக 400 ரூபாய் வழங்க எடுத்திருக்கும் பிரேரணையை வரவேற்பதாக அவர் தெரிவித்த விடயங்களும் மிக முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே வரவேற்பதோடு அதற்காக ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவிக்கிறேன். ஜனாதிபதியின் கூற்றுப்படி முதலாளிமாரிடமிருந்து 200 ரூபாவும் அரசாங்கத்திடமிருந்து 200 ரூபாயும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சித் தலைவர் விசேட கூற்றொன்றை முன்வைத்து இந்த விடயத்தை தெரிவிக்க முற்படும் போது தலைமை தாங்கிய சபாநாயகர் அவருக்கு அடுத்ததாக 2 நிமிடங்கள் மாத்திரம் வழங்கப்படும் என குறிப்பிட்டார். என்றாலும் எதிர்க்கட்சித் தலைவர் இந்த விடயங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கையில் இத்தொடர்பில் விவாதத்தில் தெரிவிக்க முடியும் என தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் ஒளிவாங்கி முடக்கிவிடப்பட்டமை இங்கு குறிப்பிடத்தக்க விடயங்கள் பிரதானமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இவ்வாறு இருக்கதான் நேற்று தினம் எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் இத்தொடர்பான விடயங்கள் கடந்த நாட்களாக பேசப்படும் நிலையில் எதிர்த்தரப்பினுடைய ரோஹிணி கவிரத்தை இதற்கு எதிராக கருத்துக்களை முன்வைக்க, மேலும் பலரும் எதிராக கருத்துக்களை முன்வைக்க இந்த நிலைப்பாடு அந்த எம்பிகளுடைய நிலைப்பாடு அல்லது ஐக்கிய மக்கள் சக்தி நிலைப்பாடு என்பதாக பல்வேறு தரப்பும் கடந்த 3 நாட்களாக கேள்வி எழுப்பிய நிலையில் நேற்று தினம்தான் எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் இந்த விடயத்தை கூற்றை முன்வைத்திருந்தார். நாங்கள் இதனை வரவேற்கின்றோம், அதே போல ஜனாதிபதிக்கு நன்றியை தெரிவிக்கிறோம் என்பதாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தெரிவித்திருந்தார்.